அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஷ் கே கோபி. சமீபத்தில் என்னோட திருவண்ணாமலை காணொலியில் அனைவரையும் சமமாக பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். உண்மையிலே நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் கூட வரவங்க பசிக்குது சாப்பாடு கேட்குறாங்க, இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு முருக பக்தர் வாழ்க்கையில் நடந்த எனக்கு பதிவாக அமைச்சுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நான் எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் பக்தி விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே யாருமே கிண்டல் செய்யவே கூடாது. இது நான் என்னோடய கர்ம ஆராய்ச்சியிலையும் கிட்டத்தட்ட இந்த மெடிடேஷன் சம்மந்தமாகவும் ப்ளஸ் இந்த பக்தி சார்ந்த ஒரு விஷயங்கள் உணரப்போ தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் பக்தியை யார் பக்தியும் கிண்டல் பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படி கிண்டல் பண்ணிங்கனாலே நீங்கள் எப்படி கிண்டல் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் உள்ளாக்கப்படுகின்றது ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் கோயிலுக்கே போகாதவங்களுக்கு கூட இறைவன் காட்சி கொடுக்குறாரு. அவங்க இல்லம் தேடி வராரு. அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல தெய்வ சக்தி காப்பாதுன்னா அது எல்லாமே பர்த் கண்டினியூட்டி தான். ஒருத்தங்க கோயிலுக்கு போகிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே வராங்க, 4-5 நண்பர்களாக போகிறாங்க. இவர் இது மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு கேட்டே வரான்றதுக்காக ஒரு பக்தி இல்லாதவரோ இல்லை ஒரு பக்தியில் குறைவோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரையுமே சமமாக பார்க்க ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு சமமானா, உங்களுக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்ணிட்டாங்க, இல்லை உங்களை ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்க உங்களுக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த குணம் வராது. நான் உட்பட நிச்சயமாக அந்த பெருந்தன்மையாக பார்க்குற மனசு வராது. ஆனால் அப்படி ஒரு மனசை மட்டும் நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கையை உங்களுக்கு உதவி பண்ணும். அது ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். நான் விரைவில் ஒரு தெய்வ குழந்தைகள் படிக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறேன். அந்த செய்யறதுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்தப்போ அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக நான் எண்ணூர் போகிறப்போ அங்கே ஒருத்தர் அறிமுகமாகி ஒரு விஷயத்த சொல்ல போய் ஸோ இயற்கையை உங்களை எங்கேயுமே நீங்கள் முட்டு சந்தில் போய் முட்டி நிற்போன்னு சொல்லுவோம்ல, அப்படி நின்னா கூட இயற்கை யார் மூலியமாவது ஒரு ஏற்படுத்தி உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கும்போ, எல்லாரையும் பெருந்தன்மையாக பார்க்குறப்போ, எவ்வளோ துன்பம் வந்தாலும் நம்ம யார் மேலேயும் பழி சொல்லாமல், இவரால் நான் அப்படி ஆயிடுச்சு, இவரால் என் வாழ்க்கை போச்சு, இந்த ஆள் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம புலம்பாமல், சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம எல்லார் மேலேயும் அன்பு கருணையோடு இருப்போம் நீங்கள் நினைக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பெரிய அளவுக்கு மாற்றம் உண்டாகும். நீங்கள் எப்போ ஒருத்தங்க அறியணும், ஒருத்தங்களை நம்ம இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பயே ஒரு 2 வருஷம் நீங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷன்றது உண்மையிலே கம்மி. அதுக்கு மேலேயும் நீங்கள் திரும்ப ஒரு சரிவை நோக்கி போயிட்டு திரும்ப மேலே வருவீங்க. அதனால் எங்கேயுமே யாரும் அழிஞ்சு போனோம், யாரும் கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் சமமாக பாருங்கள். உங்கள் குழந்தை படிக்கலையா, ஓகே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி என்னமே தவிர அந்த படிக்கலைன்ற ஒரு ஏக்கத்தோடு தினமும் குழந்தைய திட்டாதீங்க. உங்கள் குழந்தை படிக்கலைன்றது உங்கள் ரத்தத்துலேருந்து வந்த குழந்தை. அதனால் நீங்கள் எப்படி சின்ன வயசில் இருந்தீங்க, நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு உங்கள் மனசு தெரியும். அப்படி தான் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சமமாகவும் அன்பாகவும் பார்க்க நீங்கள் எவ்வளோ பெரிய இருட்டில் இருந்தால் கூட ஒரு வெளிச்சம் ஒரு கை கொடுத்து உங்களை இந்த இயற்கை கொடுத்து காப்பாற்றும். இவங்க கேலி செஞ்சுருக்கேன், என்னோடய பதிவை பார்த்துட்டு உணர்ந்துட்டான்றப்போ எத்தனையோ பேர் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த விஷயங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். அது மாறினதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை சொல்ல இயற்கை அனுமதிச்சது நான் சொல்லுவேன். ஸோ பக்தி சார்ந்து யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. அவரவர் பக்தி அவரவருக்கு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.